மாநில முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாஸ்கோ நகரில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஆர்.ஏ. சேகர் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.எஸ்.எம். ஆனந்தன் ரதத்தில் ஊர்வலமாக வந்து மேளதாளங்கள் முழங்க 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்தார். தமிழக மக்களினுடைய நெஞ்சங்களிலே நீங்கா இடம்பெற்று சிம்மாசனமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்ச்சிகளோடும் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தது. அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார், அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி நான் கை தூக்காதண்ணா. தம்பி உட்கார்றா தம்பி போய் வாங்கிக்கோங்க. பசங்களை வரிசையா போங்கடா. டே பாப்பா இங்க பாரு. ஓகே நான் கை நீட்டாதண்ணா, கை வருதுண்ணா. தெற்கு தொகுதியினுடைய சார்பாகவும் 28வது வட்டக்கழகத்தினுடைய சார்பாக புரட்சித் தலைவி அம்மாவினுடைய பிறந்த நாளை மிகவும் விமர்சனமாக கொண்டாடுகின்ற வகையில் இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான அன்பிற்கினிய சகோதரர் மாநகராட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவருமான சேகர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் வியப்பூட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்களால் கிட்டத்தட்ட 250 பேர் பால் குடங்களோடு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ல இருந்து வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலில் பாலாபிஷேகம் செய்கின்ற நிகழ்ச்சியும் வான வேடிக்கைகளோடு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக இங்கு வந்தடைந்து இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு மரியாதையும் செலுத்தி அம்மாவளுடைய நினைவாக 78 கிலோ கேக்குகளையும் இங்கே வெட்டி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அன்னதான நிகழ்ச்சியும் அதே போல நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற காலம்.
திருப்பூர் மாநகர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கும் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எஃகு கோட்டையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது திருப்பூர் தெற்கு தொகுதியாக இருந்தாலும் சரி, வடக்கு தொகுதியாக இருந்தாலும் சரி, மற்றும் காங்கேயம், பல்லடம் உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே அதிமுகவினுடைய எஃகு கோட்டையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் வரக்கூடிய தேர்தலில் இந்த தொகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைய இருக்கின்றதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த திருப்பூர் மாநகர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு தேர்தல் கவுண்டர் இன்றைக்கு தொடங்கியாச்சு. அதாவது திராவிட மாடல் என்று பறைசாற்றி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய நாயகன் பொம்மை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். அந்த கவுண்டவுன் தான் இங்கே தொடங்கி இருக்கு. இந்த தொகுதியினுடைய வெற்றிக்கு அறிகுறியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் இன்னைக்கு எழுச்சியோடும் ஆர்வமோடும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பங்கெடுத்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு புகழஞ்சலிகளை செலுத்துகின்ற வகையில இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிறந்த நாள் விழாவில் மக்கள் எழுச்சியோடு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த கால 10 ஆண்டு கால அதிமுகவினுடைய ஆட்சி தான். இதற்கு சான்று இன்றைக்கு கிடைக்குது. அதாவது இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் அந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எப்பொழுது அதிமுகவினுடைய ஆட்சி வரும் என்கிறத மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மக்கள் எல்லாம் இன்னைக்கு எழுச்சியோடு இருக்காங்க. இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போகும், மீண்டும் அதிமுகவினுடைய ஆட்சி எப்ப வரும்னு மக்கள் ஏங்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். மக்களை அந்த நிலைமை இருக்குது. ஆகவே நிச்சயமாக 2026 தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பூர்ல